நம்ம என்னென்ன வகைகள்ல நம்ம வார்த்தைகள்னால, செயல்கள்னால நம்ம குழந்தைகள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால என்னென்ன பிரச்சனைகள் நம்ம குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவுல தெளிவா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. 1 குழந்தைகள மட்டம் தட்டுறதுங்க. புட் டவுன் பண்றது. குழந்தை ஏதாவது ஒரு வருத்தத்துல அழுதுகிட்டு இருக்குதுன்னா, அத புரிஞ்சுக்காம எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கு. எனக்குன்னு வந்து கிடைச்சிருக்குது பாரு ஒரு அழுகுனி புள்ள. இப்படி பொத்தா பொதுவா மட்டம் தட்டுறதுங்க. குழந்தைகள் ஒரு முட்டாயை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் போது கூட ஒரு முட்டாயை பிரிக்க தெரியல அப்படி சொல்றது எவ்வளவு அவமானம் தெரியுமா? நம்ம நினைக்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தைன்னு சொல்லி ஒரு முட்டாயை கூட எனக்கு பிரிக்க தெரியல, இப்ப நான் எப்படி பல வேலைகளை செய்வேன் அப்படி சொல்லி அந்த குழந்தை மனசுல சின்ன வயசுலயே அந்த விஷம், அந்த ஒரு நஞ்சு விழுந்துறாங்க. குழந்தையால ஒரு செயலை எடுத்து செய்ய முடியாது. 2வது பாத்தீங்கன்னா குழந்தைகளை மாரலைஸ் பண்றது, ஒழுக்கத்தை மையப்படுத்தி குழந்தைகளை அவமானப்படுத்துறது. இப்போ உங்க 3 வயசு பையன் சிரிச்சுட்டு அங்கங்க ஓடிட்டு இருக்கிறான்னு வைங்க, அந்த பையனை பிடிச்சு வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளைகள்லாம் இப்படி ஓடிட்டு இருக்காது, நல்ல பிள்ளைகள்லாம் இப்படி சிரிக்காது, சத்தம் போட்டு கொக்கன்னு சிரிக்கிற நல்ல பிள்ளைங்க, இதான் மாரலைஸ் பண்றதுங்க. குழந்தை சிரிக்கிறதும் ஓடி ஆடுறதும் அதனுடைய இயல்பு. அந்த நம்ம சொல்றது என்ன, நல்ல பிள்ளைங்க இப்படி செய்யாது, யுவர் பேட் பாய். அப்ப எது செய்தா நல்ல பாய், எது செய்தா கெட்ட பாய் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒன்றும் செய்யாம பின் ஒதுங்கும், அல்லது நான் நல்ல பாய் தானி காட்டுறதுக்கு அது வேணும்னே வீம்புக்காக நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும். 3வது பாத்தீங்கன்னா வயசை சுட்டி காட்டி கேவலப்படுத்துறது. பிக் பாய்ஸ் டோன்ட் கிரை லைக் திஸ். பெரிய பையன் மாதிரியே நடந்துக்கிற, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற. எங்க அழுறதுக்கு என்னங்க வயசு இருக்குது? வருத்தம் வந்தா அழுதுகிட்டு போறான். ஆக இந்த அவமானம் தான் அந்த குழந்தை வளர்ந்த பிறகும் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்த முடியாம தவிக்கிறதுங்க. மனசுக்குள்ள போட்டு மனநோய்க்குள்ள போறதுக்கு காரணமே இதுதான். குழந்தை அழுது அப்படி ஜெயில போட்டுருவாங்களா? அதுல என்னங்க தப்பு இருக்குது? அதை போய் அவமானப்படுத்துறது. 4வது பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஆண் பெண் பேதம் காட்டி மட்டம் தட்டுறது. ஒரு குழந்தை கொஞ்சம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்குதுன்னா, என்னடா பொட்டா பிள்ளை மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற, இப்ப ஏதாவது செய் அப்படி சொல்லி அவமானப்படுத்துறது. அல்லது ஒரு பெண் குழந்தை உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா, என்னடி ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியா நடக்கிற? ஏங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லணும்னா செய்ய சொல்லுங்க. போய் துணியை துவமா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா, காய போடு அப்படி சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரியா நடந்துக்கிற அப்படி சொன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அப்போ பொம்பளையா பிறந்தது அவமானம், நம்ம ஆம்பளையா பிறந்திருந்தா அம்மா இப்படி திட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா அப்படி சொல்லி தனது பிறப்பையே சபிக்க ஆரம்பிக்குங்க. தன் பெண் குழந்தையா இருக்கிறத நினைச்சு அவமானப்பட ஆரம்பிக்கும். 5வது பாத்தீங்கன்னா குழந்தைகளது சாதனைகளை வச்சு குழந்தைகளை மட்டம் தட்டுறது அல்லது அவமானப்படுத்துறதுங்க. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி படிக்கிறது இல்லையே. ஒருவேளை உங்க குழந்தை கொஞ்சம் மார்க் குறைஞ்சிடுச்சு அப்படி சொன்னா அதை வச்சு அவமானப்படுத்துறது. எனக்கு நீ வந்து கிடைச்சிருக்குது பாரு, ஒண்ணுக்கும் உதவாது, மக்கு, ஹோப்லெஸ் ஃபெல்லோ, சோம்பேறி. இது ஒவ்வொன்றும் லேபிள்ங்க, ஒரு தீர்ப்பு. கல்லுல எழுதுறது மாதிரி மாறவே செய்யாது. கடைசி வரைக்கும் அந்த குழந்தை நம்ப ஆரம்பிக்கும், நான் ஹோப்லெஸ் தான், பயன் இல்லாதவன் தான், ஒரு திறமையும் இல்லாதவன் தான் அப்படி சொல்லி நம்ப ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த குழந்தைகிட்ட இருந்து எந்த நல்லதையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. 6வது பாத்தீங்கன்னா மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு உங்க குழந்தைகளை அவமானப்படுத்துறது. ஒருவேளை உங்க குழந்தையால போட்டிகளில் எந்த பரிசும் எடுக்க முடியலன்னா, பக்கத்து வீட்டு பையனை பாடுற, அவனும் சோறு தானே திங்குறான், உனக்கு என்னன்னா சோறு தராம வேற எதையுமா தர்றேன், ஒரு பிரைஸ் வாங்கியிருப்பியாடா, ஒரு பிரைஸ் என் கண்ணில் காட்டியிருப்பியா, உன்னை பெத்ததுக்கு என்ன சந்தோஷத்தை எனக்கு தந்துட்டேன். இது மற்ற குழந்தைகளோட நம்ம குழந்தைகளை ஒப்பிட்டு அவமானப்படுத்துறதுங்க. அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிற அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒப்பிட்டு பல வேலைகள் அவமானப்படுத்துவோம். இளைய குழந்தை ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்குது, தம்பி மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து பழகடா, சும்மா ஓடிக்கிட்டு தெரியுற. நான் ஏற்கனவே குழந்தைகளது பர்சனாலிட்டி வகைகளை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன், டெம்பரமெண்ட்டுகளை பற்றி அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஒருவேளை இளைய குழந்தை கொஞ்சம் ஸ்லோ டு ஆக்ட், கொஞ்சம் மந்தமான குழந்தையா இருக்கும், ஒரு இடத்துல உட்கார்ந்து அதனால பேசாம விளையாடிக்கிட்டு இருக்க முடியும். மூத்த குழந்தை அப்படியே அது வந்து சோஷியல் பட்டர்ஃப்ளை, கொஞ்சம் ஆக்டிவான குழந்தையா இருக்கும், ஓடி ஆடி அங்கங்கே விளையாடிட்டு இருக்கும், பலதை பிடிச்சி இழுக்கும், ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் அந்த இளைய குழந்தை போல நீ ஏன் இல்லை அப்படி சொல்லி நீங்க அவமானப்படுத்தினீங்கன்னு சொன்னா, ஒன்லி அந்த குழந்தை எதுவும் செய்யாம ஒதுங்கி வாழ ஆரம்பிக்கும். அல்லது நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் ஓடக்கூடாதா ஆடக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஓவரா ஆட ஆரம்பிக்கும். பல செயல்களை செய்து பிரச்சனைகளை உண்டாக்கி வைக்கும். 7வது பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாலியல் ரீதியாக அவமானப்படுத்துறதுங்க. பல பாலியல் குற்றவாளிகளுடைய மனசுக்குள்ள கிடக்கிற சில அவமானங்கள் தான் அவங்களை இப்படிப்பட்ட குற்றவாளிகளை மாற்றி இருக்குது அப்படிங்கிறத உளவியல் சொல்லுதுங்க. ஒரு வயசு வரைக்கும் அவங்க இடுப்புலேயே உட்கார்ந்துடுச்சுது, எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ஓடி ஆட முடியாது. இப்போ இடுப்பை விட்டு கீழே வந்துடுச்சுன்னு சொன்னால் குழந்தைகள் ஃப்ரீ ஆகுது, கை கால் ஃப்ரீ ஆகுது, பார்க்குறத கையில் கிடைக்கிறத உடச்சி பார்க்கணும், அதை தடவி பார்க்கணும்,
ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனம் குழந்தைகளுக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணங்க. இந்த பருவத்தை ஒரு குட்டி ஆராய்ச்சியாளர் அப்படியே சொல்கிறோம். வெளி பொருட்களை மட்டும் ஆய்வு பண்ணுறது இல்லைங்க, குழந்தை தன்னுடைய உடலையும் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கும். கையை தொட்டு பார்க்கும், காலை தொட்டு பார்க்கும், அதுபோல் அதனுடைய அந்த பிறப்பு உறுப்புகளையும் பால் உறுப்புகளையும் தொட்டு பார்க்குங்க. அந்த குழந்தைக்கு கை கால் போல தான் அதுவும் ஒரு உறுப்பு. ஆனால் நம்ம பெரியவங்க நம்மளுடைய அந்த கெட்ட சிந்தனைகளை அந்த குழந்தைகள் மேலே திணிக்கிறது. அந்த குழந்தை அந்த இடத்துல கை வச்ச உடனே கையில் அடிக்கிறது, அங்கே தொடாத, அசிங்கம் அசிங்கம் அசிங்கம்னு சொல்லி அந்த அவமானத்தினால பல குழந்தைகளது பிற்கால வாழ்க்கை பாதிக்கப்படுங்க. ஒரு 1.5 வயசு குழந்தை ஒரு ஜட்டி போடாமல் இருக்குதுன்னு சொன்னால், அந்த குழந்தை படுக்கையில் ஒன்றுக்கு போயிடுச்சு அப்படி சொன்னால், அதெல்லாம் வச்சு கதை கட்டி அந்த குழந்தைகளது மனசை அவமானப்படுத்தினீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் சென்சிட்டிவான குழந்தை, பயப்படுற குழந்தையா இருந்ததுன்னா செக்ஸ் அப்படின்னாலே அசிங்கம், அவங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். தனது வயதை ஒத்தவங்களோட உறவு வைக்கிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு சின்ன குழந்தைகளை பாலியல் ரீதியாக சீண்ட ஆரம்பிப்பாங்க. திருமண உறவில் இருக்கிறத விட தனியாக சுய இன்பம் அனுபவிக்கிறதுக்கு மறைவாத செய்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதிகமான ஆபாச படங்களை பார்த்து திருப்திப்பட்டுக்குவாங்க. சில ஆட்களுக்கு பப்ளிக் டாய்லெட்டில் ஏதாவது ட்ராவலில் இருப்போம், பப்ளிக் டாய்லெட்டில் போய் வயர் முட்டி அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும் போல் ஒரு உணர்வு வரும். ஆனால் அவங்களால போக முடியாதுங்க. அந்த சத்தம், அடுத்தவங்க பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம், எல்லாத்துக்கும் காரணம் சின்ன வயசில் அவங்க மனசுக்குள்ளே விழுகிற அந்த விதங்க, ஒரு அவமானம். கோபமாக தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துகிற குழந்தைகள் மனசில் இந்த பாலியல் அவமானங்களை நம்ம போட்டுட்டோம் அப்படி சொன்னால், அவங்க வெளிப்படுத்துகிற விதங்கள் ரொம்ப மோசமாக போகும். முறை தவறிய பாலியல் உறவுகள், நிறைய ஆட்களோட உறவு வச்சுக்கணும், செக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற வெறி, இது எல்லாமே குழந்தை பருவத்தில் அவங்க மனசுக்குள்ளே விழுற அவமானங்களுடைய வெளிப்பாடுங்க. ஆக எதுவாக இருந்தாலும் குழந்தை பருவத்தில் மனசில் விழுகிற பாலியல் அவமானங்கள் எதிர்காலத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே ஞாபகம் வைக்கணுங்க. 8வதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளது கருத்துக்கு செவி கொடுக்காம அவங்களது கருத்துக்களை புறக்கணிக்கும் போது மிகப்பெரிய அவமானமாக அவங்க அதை உணர்வாங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, புது வீடு கட்டணும், எப்படி கட்டலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு கருத்து, ஆர்வத்தை, அதனுடைய ஒரு விருப்பத்தை, அதனுடைய கனவை சொல்லுதுன்னு வைங்க, இப்படி இருக்கணும்ப்பா அப்படி சொல்லி, படா சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும், வீடு கட்டுறதை பற்றி உனக்கு தெரியுமா, முளைச்சி 3 இலை விடல ஐடியா சொல்ல வந்துட்டான். பெரிய அவமானங்க. எதிர்காலத்தில் உங்கள்கிட்ட அவன் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவான், ஐடியா சொல்லுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பின் ஒதுங்கிடுவான். 9வதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளது திறமையை அங்கீகரிக்காம நம்ம மட்டம் தட்டுறது மிகப்பெரிய அவமானங்க. குழந்தைக்கு நல்லா பாட வரும், ஆனால் குழந்தைய பாட அனுமதிக்க மாட்டீங்க. அல்லது குழந்தைக்கு வராத திறமையை அந்த குழந்தை மேலே திணிக்கிறதுக்கு விரும்புவீங்க, அதுவும் அந்த குழந்தைக்கு அவமானம். ஏன்னா தெரியாத ஒரு செயலை செய்யும்போது அந்த குழந்தை அறகுறையாக செய்யும். அறகுறையாக செய்யும்போது பலரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய அவமானமாக அது உணருங்க. உதாரணமாக, உங்கள் குழந்தைக்கு நடிக்கிறதுக்கு வரல, அல்லது டான்ஸ் ஆட வரல, அல்லது பிடிக்கலை, ரீல்ஸ் எடுத்து போட்டு போட்டு புகழடையலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த குழந்தைய உள்ளே கொண்டு வரணும். அந்த குழந்தைக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ண வரல, ஆனாலும் கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைய அங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க, அது சரியாக செய்யலை. அதனால வர்ற கமெண்டுகள் அந்த குழந்தைய கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வந்ததுன்னு வைங்க. அந்த குழந்தை அதை வாஸ்துதுன்னா, என்னை என் பெற்றோர் பிளான் பண்ணி அவமானப்படுத்திட்டாங்க, என்னை இப்படி கேவலப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லி அதை மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு காயமாக எடுத்துக்குவாங்கங்க. 10வதாக பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் பண்ணுறதுங்க. நம்ம குழந்தைகளை எத்தனை வகைகளில் பாடி ஷேம் பண்ணுறோம் தெரியுமா? அந்த குழந்தையுடைய உயரத்தை வச்சு, கலரை வச்சு, பல்லை வச்சு, முடியை வச்சு, எத்தனை பேர்களை நம்ம சொந்த குழந்தைகளுக்கே நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான செயலுங்க. சில குழந்தைகளது தலைமுடி கொஞ்சம் நீட்டிக்கிட்டு நிற்கும். ஆக அம்மாவே எண்ணெய் தேய்க்க எனக்கே பயமாக இருக்குதுடா, இதனடா ஆணி மேலே நீண்டுக்கிட்டு நிற்குது, முள்ளம் பண்ணி தலையா இப்படி சொன்னாங்கன்னு வைங்க. அந்த குழந்தைக்கு தனது தலைமுடியை குறித்து என்ன மாதிரியான எண்ணம் மனசில் பதியும். ஒருவேளை அந்த குழந்தையுடைய பல்லு கொஞ்சம் முன்னால் நிற்குதுன்னு வைங்க, அதை பற்றி அவமானம் பண்ணுறது. கலரை வச்சு, நீ எனக்கடா வந்து பிறந்த, காக்கா மாதிரி வந்து பிறந்திருக்குது பார், இதை கட்டி கொடுக்கும்போது என் சொத்தெல்லாம் விற்றாலும் முடியாது போலுக்க, இந்த கலரில் வந்து பிறந்திருக்குது. பெரிய அவமானங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லவே கூடாது. அப்படியே அந்த குழந்தை வெளியே போகும்போது பள்ளிக்கூடத்துலேயும் சில நண்பர்கள் அப்படி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், அம்மாவும் இப்படி தான் சொல்லுது, நண்பர்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, அப்போ என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சுது, நான் அழகே கிடையாது, கலரே இல்லை அப்படி சொல்லி, நான் ஏற்கனவே சொன்னது போல தான், கொஞ்சம் பயந்த சுபாவம்னு சொன்னால் தாழ்வு மனத்துக்குள்ளே போய் அப்படியே ஒடிஞ்சு போயிடுவாங்க. கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுற, எதிர்ப்பை காட்டுற குழந்தையா இருந்ததுன்னு சொன்னால் கலரை மாற்றுறதுக்கு என்னென்னலாம் வித்தைகள் உண்டோ
எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்கங்க. 11ஆவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளது முடிவை அவமானப்படுத்துறதுங்க. ஒருவேளை குழந்தைகிட்ட கேட்பீங்க, நாளைக்கு என்னடா டிஃபன் செய்யட்டும், தோசை கொடுமா அப்படி சொல்லி குழந்தை சொல்லுதுன்னு வைங்க. ஏப்பா பாரு தோசை தோசை தோசை, இந்த தோசையை விட்டு அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? இது குழந்தையுடைய முடிவை அவமானப்படுத்துறது. சில பெற்றோர் பெரிய ஆலோசனை பிரபுக்கள் மாதிரி அந்த குழந்தைகள்கிட்ட கேட்பாங்க, ஐடியா கேட்பாங்க. ஆனால் அந்த குழந்தை ஒரு ஆலோசனை சொன்ன பிறகு அந்த குழந்தைகள் முன்னால் உடனே அதை அவமானப்படுத்தி பேசுவாங்க. குழந்தைக்கு துணி எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு கூட்டு போயிருக்கிறாங்கன்னு வைங்க, பிறந்த நாளைக்கு. என்ன கலர்லடா துணி வேணும்? பச்சையில் எடுத்து கொடுமா. பச்சை, ஏப்பா பாரு பச்சை 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 ஒரு கலராடா. இதை எங்கே வச்சு சொல்லுவீங்க? அந்த கடையில், அந்த கடைக்காரர் முன்னிலையில், மற்றவங்க முன்னிலையில் வச்சு சொல்கிறது. அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்டால் அந்த குழந்தை எப்படிங்க அதை ஒரு தைரியமாக உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனையை சொல்லும்? எப்படி அந்த முடிவை மட்டம் தட்ட தான் போகிறீங்க. ஆக நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த குழந்தை பதில் சொல்லாது பின் ஒதுங்க ஆரம்பிக்குங்க. 12ஆவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் செய்ய முடிய செயல்களை கூட செய்ய விடாமல் போய் நீங்கள் செய்து கொடுக்கறது, அதில் போய் தலையிடுறது. எங்கள் ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஒரு வாழைப்பழத்தை உரிக்க தெரியாதா? அதையும் நீங்கள் தான் உரிச்சு கொடுப்பீங்க. அதே போல தான் முட்டாய் கவரை பிரித்து கொடுப்பீங்க. எதுவும் செய்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன நினைக்கும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது போல, அம்மாவே எல்லாத்தையும் செய்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் வருங்காலத்தில் கூட எதுவும் செய்ய முடியாது, அம்மா தான் எல்லாமே செய்து தரணும் போல, அப்போ நான் எதுக்கு, நான் ஒன்றுக்கும் பயன் இல்லாதவன் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தை மனசில் வராங்க. முடியாததை செய்து கொடுங்கங்க. குழந்தையால செய்ய முடியும்னா விட்டு பாருங்க, அந்த குழந்தை செய்யட்டும், முயற்சி செய்யட்டும். குழந்தையோட இயல்பே முயற்சி செய்யறது, புதுசா விழுந்தாலும் எழும்பி நிற்கிறது. அந்த வாய்ப்பை கொடுக்காம நீங்க போய் தலையிட்டு நீலாம் இதை செய்துவிட மாட்டாங்கண்ணா, அப்பா செய்தாரே, அம்மா செய்தார் அப்படி சொல்லி அந்த குழந்தைய ஒன்றும் செய்ய விடாம நீங்களே போய் அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறது. இது அந்த குழந்தைகளை அவமானப்படுத்துறதுங்க. 13ஆவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் ரீச் பண்ண முடியாத இலக்குகளை நிர்ணயித்து அதை செய்ய முடியாமல் அந்த குழந்தை அப்படி விழிப்புதிங்கி நிற்கிறத பார்த்து அவமானப்படுத்துறதுங்க. நிறைய பெற்றோர் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அது தெரியும், வேணும்னே தான் அம்மா என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே தான் இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லி. உதாரணமாக குழந்தை ஒரு சைக்கிள் கேட்குதுன்னு வைங்க, நீங்கள் சொல்லுவீங்க, அரையாண்டு பரீட்சையில் கணக்கில் 100க்கு 100 எடு, உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். உங்கள் குழந்தை இதுவரைக்கும் எந்த பாடத்துலையும் 100க்கு 100 எடுத்ததில்லை. அதை தெரிஞ்சு அரையாண்டு பரீட்சையில் 100க்கு 100 எடு, உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க. அந்த குழந்தை அரையாண்டு பரீட்சையில் 100க்கு 100 எடுத்துக்காது. கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் சைக்கிள் கேட்கும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் என்ன உனக்கு சைக்கிள் வாங்கி தரமாட்டேன்னு சொன்னேன், 100க்கு 100 எடு, சைக்கிள் வாங்கிக்கா. அந்த குழந்தையுடைய மனசு உடஞ்சு போவாங்க, பெரிய அவமானமாக உணரும். 14ஆவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளை மற்றவர்கள் முன்னால் வச்சு திட்டுறது அல்லது அடிக்கிறது. குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கோம், வெளியே படிக்கிற நேரமாச்சுது, அது என்ன வரல, எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் போய் அந்த கூட்டத்திலே போய் அடிக்கிறது. அந்த குழந்தை வீட்டுக்கு வந்த பிறகு அதை பற்றி பக்குவமாக பேசி குழந்தைய நெறிப்படுத்தணுங்க. அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் அறிவுரை சொல்லவோ திட்டவோ அடிக்கவோ ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு உங்கள்கிட்ட வாங்கின அந்த அடி திட்ட விட மற்றவங்க என்னை பார்த்துட்டாங்களே, மற்றவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்களே, கூட்டத்தில் வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படி சொன்ன உணர்வு அதிகமாக இருக்காங்க, உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடும் குழந்தை. 15ஆவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேலே பிராங்க் செய்கிறது. அந்த பிராங்கையே நீங்கள் எடுத்து சோசியல் மீடியாக்களில் போடுறது. பிராங்க் அப்படின்னாலே அவமானப்படுத்துறது தானே. பெரியவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்குவோம், கொஞ்சம் பக்குவப்பட்டவங்களாக இருப்போம், சில பிராங்குகளை சகிச்சுக்குவாங்க. சென்சிட்டிவான குழந்தைகளாக இருந்ததுன்னு சொல்லுங்கள், அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்குவாங்க, ரொம்ப ஊண்டாயிடுவாங்கங்க. நீங்கள் செய்கிற சின்ன ஏமாற்று, சின்ன அவமானத்தை அந்த குழந்தைகளால் தாங்க முடியாது, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் சில குழந்தைகளை பிராங்க் பண்ணி அதை சோஷியல் மீடியாக்கள் எடுத்து போடும்போது பல கமெண்ட்டுகள் வரும் அந்த குழந்தைகளை பற்றி. அதை வாசிக்கும் போது எங்கள் அம்மா பிளான் பண்ணி என்னை அவமானப்படுத்துகிறா அப்படி சொல்லி உங்கள் மேலே ஒரு எதிர்ப்பும் ஒரு கோபமும் வர ஆரம்பிக்குங்க. நம்ம சேனல்லே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், குழந்தைகள் மீது பிராங்க் செய்கிறதுனால என்னென்ன வகையான ஆளுமை பாதிப்புகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படி சொல்லி. அதில் மிக முக்கியமான பாதிப்பு அவமானம். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு கூட எங்கள் அம்மா சின்ன வயசில் என்னை இப்படி பிராங்க் பண்ணி அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். எப்போ அதை நினச்சாலும் உங்கள் மேலே ஒரு வெறுப்பை காட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த குழந்தை. ஆக 15 வகையான அவமானங்களை நான் சொல்லிட்டேங்க. இது மட்டும் இல்லை, என்ன ஏராளமான வகையில் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நம்ம குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மனப்பாதிப்புகளை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். கேட்குறதுக்கு ஷாக் ஆகிடுவீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.